வீரா சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தண்டபாணி வள்ளியை பார்த்து பேசுகிறாங்க. என்ன வள்ளி, நீ என்கிட்ட கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வந்திருக்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ உங்கள் அண்ணன் பக்கம் சாஞ்சிட்டியா அப்படின்னு ரொம்ப கோவமாக படப்படன்னு பேச, அப்போது வள்ளி வந்துட்டு, என்ன தண்டபாணி நீ உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க. நான் தான் சொன்னல, நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். உன் பொண்ணு தான் இந்த வீட்டோட மருமகளாக வருவா. நீ தைரியமாக இரு, நான் பார்த்துக்கிறேன். மணமேடை வரைக்கும் போனாலும் இந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தண்டபாணி வந்து யோசிக்கிறாங்க, இனிமேலும் வந்து வள்ளியை நம்பி இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, நாமளே களத்தில் இறங்க வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாறன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கடையில் வந்து நின்று டீ குடிச்சிட்டு இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு. அப்போது தண்டபாணியோட கார் அந்த பக்கம் போகிறத பார்த்துட்டு, தண்டபாணி எதுக்காக இந்த பக்கமாக போயிட்டுருக்கான், இங்கே தான் கண்மணி வீடு இருக்குது, ஏற்கனவே வந்து பிரச்சனை பண்ண அவங்க வீட்டுக்கு போயிட்டு இப்போது இந்த பக்கம் போகிறான்னா சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட பைக்கை வாங்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. நேராக போகும்போது கரெக்டாக அவங்க கண்மணி வீட்டான தான் போயிட்டு நிறுத்துவாங்க. உள்ளே போயிட்டு எல்லாரும் கூட வந்து ஒரு 7-8 பேர் வந்து போயிருப்பாங்க தண்டபாணி கூட. எல்லாரும் உள்ளே போய் நிற்கிறாங்க. வீராவோட அம்மாவும் அவங்க தங்கச்சியும் இருப்பாங்க. அவங்கள பார்த்து தண்டபாணி வந்துட்டு, உங்களுக்கு ஒரு முறை சொன்னால் புரியாதா, ஏற்கனவே நான் தான் வந்து சொல்லிட்டு போனேன்ல, உங்களுக்கு ராமச்சந்திர வீட்டு சம்மந்தம் கேட்குதா அப்படின்னு ரொம்ப மிரட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வீராவும் கண்மணியும் அங்கே வராங்க. வீரா வந்துட்டு, இங்கே பாருங்கள், ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. கண்மணியும் ஒரு பக்கம் பயங்கரமாக திட்டுறாங்க. அப்போது அந்த தண்டபாணி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் வந்து அந்த ராமச்சந்திரன் வீட்டில் சம்மந்தம் பண்ணதுனால வந்த தைரியமா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, யாராலையும் எங்களுக்கு தைரியம் வரல, எங்கள் அண்ணன் எங்களை தைரியமாக தான் வளர்த்துருக்காரு, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்ல, திமிர பாத்தியா என்ன மாதிரி பேசுதுங்க அப்படின்னு தண்டபாணியும் கூட இருக்கிறவங்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க தகுதிக்கு ராமச்சந்திரன் ஐயா வீட்டு சம்மந்தம் கேட்குதா அப்படின்லாம் பேச வீராவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய் இங்கே பாரு, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு கண்மணியும் வீராவும் பயங்கரமாக கத்துறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் 2 பேரும் எதுக்காக பேசுறீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பொறுமையாக, இங்கே பாருங்க, நீங்கள் எது பேசுறதா இருந்தாலும் வந்து ராமச்சந்திர ஐயா கிட்ட பேசிக்கோங்க, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கிளம்புறதா, நீங்கள் ஒழுங்காக முட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணாதீங்க, அப்புறம் நீங்கள் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிங்கன்னா நான் போலீஸை வந்து கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது போலீஸை கூப்பிடுவியா, என்ன மிரட்டி பார்க்குறீங்களா, நான் கூப்பிட்டோமா, எத்தனை போலீஸை வேணா கூப்பிட்டுமா நான் அப்படின்னு மாற்றி மாற்றி மிரட்டிட்டு இருக்காங்க. வெளியில் மாறன் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது வீரா வந்துட்டு, இங்கே பாரு, நான் ஒரு குரல் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, இந்த ஏரியா மொத்த பேரும் வந்து இங்கே வந்துடுவாங்க, இது எங்கள் ஏரியா, எங்கே வந்து யாரை வந்து மிரட்டிட்டு இருக்க நீ, ஒரு குரல் கொடுத்தேன்னா அவ்வளோதான் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தண்டபாணி வந்துட்டு, இங்கே பாரு, மொத்தமாக வந்து உங்கள் எல்லாரையும் மொத்தமாக சேர்த்து அப்படியே எரிச்சிட்டு போயிடுவேன் நான் அப்படின்னு சொல்ல வீராவுக்கு இன்னும் கோவம் வருது. அவங்க தங்கச்சி வந்துட்டு, அக்கா என்னக்கா பார்த்துட்டு இருக்கா, இவன் இப்படி பேசிட்டு இருக்கான், அதை எடுத்து ஒரு மார்க்கை போட்டு விடுக்கா அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க. உடனே வந்து வீரா கையில் அருவாமனை எடுக்கிறாங்க. மற்றவங்களாம் அடிக்கிறதுக்காக வராங்க. அப்போ கரெக்டாக வீரா வந்துட்டு அந்த அருவாமனை எடுத்து தண்டபாணி கழுத்தில் வந்து வைக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் கத்தி வைக்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அமைதியாக நின்றுடுறாங்க. அப்படியே வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக தண்டபாணி அந்த அருவாமனையை தள்ளி விட்டுட்டு வீராவையும் தள்ளி விடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போது மாறன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. நாம் உள்ளே போனாலும் தப்பாயிடும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பி பார்க்க அங்கே ஒரு ஆட்டோ வந்து இருக்கும். அந்த ஆட்டோவில் வந்து அந்த ஆட்டோக்காரோட ஷர்ட் இருக்கும், அதை எடுத்து போட்டுட்டு கர்ச்சிஃப் எடுத்து மாஸ்க் மாதிரி போட்டு கட்டிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து அந்த மொத்த பேரையும் வந்து அடிக்கிறாங்க. பயங்கரமாக அடித்து எல்லாரையும் வந்து ஓட விடுறாங்க. ஒரு பக்கம் வீரா கண்மணிக்கெலாம் அது யாருன்னே தெரியாது, யாருன்னு தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணனோட ஃப்ரெண்டு யாராவது இருப்பாங்க அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தண்டபாணி வந்துட்டு, யார் ராணின்னு கேட்கும் போது, அப்போ மாறன் வந்துட்டு, ஒரு ஆட்டோக்காரன் வீட்டில் பிரச்சனைனா வந்து இன்னொரு ஆட்டோக்காரன் வரதாண்டா செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு அங்கேருந்து ஓட ஓட விரட்டி விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுவாங்க. வீராக்கும் கண்மணிக்கும் அது யாருன்ற சந்தேகம் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு தண்டபாணி இந்த மொத்த விஷயத்தையும் வந்து வள்ளிக்கு வந்து சொல்கிறாங்க. அடித்தவன் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாறன் வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போது வள்ளி வந்துட்டு பூ கட்டிகிட்டு இருப்பாங்க. என்ன மாறா எங்கே போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு மாறனோட ஷர்ட்டை வந்து பார்க்குறாங்க. ஆமாம், என்ன ஷர்ட்டெல்லாம் இப்படி கசங்கி போயிருக்கு, ஏதாவது சண்டை போட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாம் சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து வள்ளிக்கு வந்து தண்டபாணி வந்து கால் பண்ணுறாங்க. அதை பார்க்காத மாதிரி மாறன் வந்துட்டு, என்ன தண்டபாணியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் முதல்ல
முதல்ல போடா நீ அப்படின்னு சொல்ல, அப்போ மாறன் வந்துட்டு நீயும் அவனை சேர்ந்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்னவோ பிளான் பண்ணுறீங்க, ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து உள்ளே போகிறாங்க. அப்போ தான் வந்து வள்ளிக்கிட்ட வந்து தண்டபாணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீரா அவங்க அம்மா எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி போயிட்டு நாம் வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போது கண்மணி வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. கண்மணி வந்து துணி எடுக்கிறதுக்கு போகலாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ கண்மணி வந்துட்டு ரொம்ப சோகமாக, இன்னும் எவ்வளோ நாளைக்கு வந்து நான் இப்படிலாம் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து புது கல்யாண பொண்ணு மாதிரி வந்து துணி எடுக்கிறதுக்காக போகிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேச, அதுக்கு வீரா வந்துட்டு உனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கு அது புரியுது, இருந்தாலும் உனக்கு அந்த ஆசைலாம் இல்லைனாலும் ராகவனுக்கு அந்த ஆசைலாம் இருக்கும்ல, அவர் அதெல்லாம் எதிர்பார்ப்பார்ல, அதுக்காகவாவது நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கண்மணியை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.